கூட்டணி பாதையா தனித்த வளர்ச்சியா எது முக்கியம் என்பது தொடர்பாக காங்கிரஸ் இந்நாள் தலைவருக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடு வெடித்தது. அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாகியுள்ள காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இப்படி சந்தர்ப்பத்திற்கான கூட்டணியாக இல்லாமல் சகோதரத்துவத்துடன் தசாப்தங்கள் தாண்டி தொடரும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் சிறிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது செல்வ பெருந்தகை கூறிய கருத்து. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக ஆதரவுடன் போட்டியிட்ட 9 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணிக்கு வலுச்சேர்த்தது காங்கிரஸ். இந்நிலையில் அக்கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் கட்சியின் கட்டமைப்பு குறித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இன்னும் எத்தனை காலத்திற்கு தமிழ்நாட்டில் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் என்று கேள்வி எழுப்பினார். சுயமாக வளர வேண்டாமா என்று வினாவிய அவர், பிற கட்சிகளை சாராத நிலை குறித்து தொண்டர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? செல்வ பெருந்தகையின் இந்த கருத்திற்கு முரண்படும் வகையில் அமைந்திருந்தது முன்னாள் மற்றும் மூத்த தலைவர்களின் உரை. கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு தேவையாக இருந்தாலும் தனித்து வெல்ல முடியுமா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதாக முன்னாள் தலைவர் தங்கபாலு கூறினார். ஒவ்வொரு கட்சியும் வளர வேண்டும், ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவது இயற்கை. அதற்கு தடை போட யாரும் இல்லை. இது ஒரு நிலை. இன்னொன்று, நம்மால் தனித்து வெல்ல முடியுமா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதேபோல 40 தொகுதிகளில் வெற்றி பெற காரணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும், கூட்டணியை வலுப்படுத்த வேண்டுமே தவிர அதிக இடங்களை கேட்டுப்பெற நினைப்பது சரியாக இருக்காது என்றும் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டி போட்டவர்களுக்கு தெரியும், எந்த நேரமும் தூங்கி விடாமல் 24 மணி நேரமும் கண்காணிப்பாக இருந்து ஒரு தொகுதியிலே கூட ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது என்று சொல்லி அருமையாக ஒருங்கிணைத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் பேசும்போது, ஆசை இருக்கலாம், பேராசை கூடாது என்றார். இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆசை இருக்க வேண்டியதான், இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. அதே சமயம் கூட்டணி குறித்து மாவட்ட அளவில் இருக்கும் பிரச்சனையை தலைமை புறந்தள்ள முடியாது என்ற செல்வ பெருந்தகை, அகில இந்திய தலைமையிடம் அனுமதி பெற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என அதன் மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வருகிறார். ஆனால் தனிப்பட்ட செல்வாக்கு குறித்து காங்கிரஸ் எழுப்பியுள்ள விவாதம் அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது.